அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு கேள்விங்க. ஒரு வேலையில இருக்கேன். அந்த வேலையில சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு எப்போது கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. பதவி உயர்வு கிடைச்சாலே அங்க சம்பள உயர்வும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு மட்டும் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்காது. உங்களுடைய லக்னத்திற்கு நம்ம ஏஎல்பி லக்னத்துக்குள்ள தான் பலன் எடுத்துக்கிறோம். அதனால உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கு. 11ஆம் இடம் நல்லா இல்லை அப்படின்னா சம்பள உயர்வு அங்கே கிடைக்கும், பதவி உயர்வு அங்கே கிடைக்காது. இதே உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் நல்லா இருக்கு அப்படின்னா அங்கே பதவி உயர்வோட சம்பள உயர்வும் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அட்சய லக்னம் விருச்சக லக்னமாக இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் இப்போ லக்னம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பதவி உயர்வுக்கான காலம் இருக்கா? எதிர்பாராமல் திடீர்னு பதவி உயர்வு கிடைக்குங்க. விசாக நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. இப்போதான் விருச்சக லக்னம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும், எதிர்பாருங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எதில் எடுத்துக்க முடியும்னா அந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம தெரிந்த கேள்விகளுக்கு பதில் எடுப்பதுங்கிறது ரொம்ப 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 சுலபம் ஏஎல்பி ஜோதிடத்தில். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. ஜஸ்ட்டு இது என்ன அப்படிங்கிறத ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில்களை ஏஎல்பி ஜோதிடத்தில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்க முடியும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. ரொம்ப அசால்ட்டாக ஒரு நிமிஷத்தில் உங்களால் பதில் எடுக்க முடியும். இந்த கேள்விக்கு இந்த பாவகம். அப்போ பதவி உயர்வுனா 11ஆம் பாவகம். இப்போ வருமானம் கூடுது அப்படின்னா 2ஆம் பாவகம். அப்போ 2, 11 நல்லா இருந்தால் சம்பள உயர்வோட பதவி உயர்வு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இதற்கு ஏன் நம்ம ஒரு ஜோதிடரை போய் பார்க்கணும், கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா என்ன? 11 நல்லா இல்லைன்னா பதவி உயர்வு கிடைக்காது. 2 நல்லா இல்லைன்னா சேலரி கிடைக்காது. நான் வேலைக்கு போனேங்க, எனக்கு சம்பளமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். வருமானமே இல்லைங்கிற வார்த்தை 2ஆம் இடம் பலவீனப்பட்டால் தான் கிடைக்கும். அப்போ ஒரு பாவகத்திற்கு என்ன பதில்னு எடுக்க தெரிஞ்சாலே நம்ம இன்றைக்கி நிறைய இந்த பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது நிறைய போகுது. பொதுவாக பெயர்ச்சி பலன்களில் ஜென்ரலான பலன்களை மட்டும்தான், ஒரு கிரகத்தை மட்டும்தான் வச்சு சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் தான் உண்மையான பலன்களை சொல்லும். அதனால் அந்த பலன்களை எடுக்கணும்னா நீங்கள் ஜோதிடம் படிச்சுக்கோங்க, ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம வாழ்க்கை பாடம். அந்த வாழ்க்கை பாடம் எந்தெந்த நேரத்தில் எப்படி நம்ம பயன்படுத்தினா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நம்ம கடவுள் பரிகாரங்களை வெளியிலெல்லாம் போடல, நம்ம ஜாதகத்துக்குள்ளே போட்டு அனுப்பிச்சுட்டார். உனக்கு இது வரும், இது வராது. எனக்கு மேக்ஸ் வராதுன்னா நான் ஏன் கணக்கு பாடத்தை எடுக்க போகிறேன் மேல் படிப்புக்கு? எனக்கு சயின்ஸ் நல்லா வரும்னா நான் அதை விட்டுட்டு ஏன் மற்ற பாடத்தை தேடணும் இல்லையா? அப்போது நமக்கு எது வரும், எனக்கு எது வராது. எனக்கு கார் நல்லா ஓட்ட வரும், ஆனால் பைக் நான் ஓட்ட மாட்டேன். அப்போ கார் வாங்கு, பைக்கையே வாங்கிட்டு கஷ்டப்படுறேன். அப்போ எது சிறப்பு, எது சிறப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது, அந்த தெரிஞ்சுக்கிறது உங்களால் முடியும். அப்படிங்கிறப்போ இண்டிவிஜுவலாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில்.